உன்னை எண்ணி உன்னை எண்ணி வாடுகிறேன். காற்றில் உந்தன் வாசம் மட்டும் தேடுகிறேன். நிலாவோட சக்சஸ்ல ரெண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து நிலாவோட முகம், இன்னொரு நிலாவோட வாய்ஸ். அந்த நிலாவோட வாய்ஸ் யாரு அப்படின்னா ஸ்ட்ரிங்கா. கண்டிப்பா ஸ்ட்ரிங்கா மேல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்கா கம்ஃபர்ட் நிலா சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த புலிக்கு பிறந்தது மூணியாவதுன்னு சொல்லுவாங்க. தெரியாது, இப்ப தெரியுது. சவிதாவோட டாக்டர் அவங்க. ஷாரா கிடைக்க வேண்டிய 50% பாராட்டு ஸ்ட்ரிங்காக்கும் போய் சேரணும். பிகாஸ் ஸ்ட்ரிங்கா வந்து டப்பிங் பண்ணும்போது வாந்தி தான் ஆயிடுச்சு, அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸ்ட்ரிங்கா. அதே மாதிரி இன்னொரு டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து சொல்லணும். அனுஷ்கா மேடம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த படத்தில் டப்பிங் பேசி ஆகணும்னு சொல்லி. நாங்களும் ட்ரை பண்ணோம், அவங்க டேட்ஸ் வரல. அனுஷ்கா பேசின எப்படி பேசியிருப்பாங்களோ அதே அளவுக்கு பேசின தீபா வெங்கட். படத்தை பார்த்தீங்கன்னா படத்தை இருக்கிறது ஒரே வில்லன் விக்ரம் சாருக்கு. அவர் யாருன்னா மாஸ்டர் அமரேஷ். அவர் தான் படத்துல வில்லன். அவர் அமரேஷ் வந்து என்னோட சிஸ்டரோட சார். அமரேஷ் give that look to look. வணக்கம். நான் நல்லா தமிழ் பேசின எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. என்னன்னா தெய்வ திருமகள் இவ்வளோ ஹிட் ஆச்சு, இந்த சக்சஸ் பார்ட்டி. என்னன்னா ரொம்ப பெருமையா இருக்கு டு பி பார்ட் ஆஃப் த தெய்வ திருமகள் டீம். எங்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் லைக் இந்த ஆஃபர் வரும்போதும் அவ்வளோ ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். டைரக்டர் விஜய் அண்ட் அனுஷ்கா, நாசர் சார், லைக் நீரவ் ஷா, ஜிவி பிரகாஷ், ட்ரீம் க்ரூ அண்ட் அதுக்கும் மேலே விக்ரம் சார் கூட வந்து பண்ண முடிஞ்சது இந்த கேரக்டர். எப்போவுமே நான் பெருமையாக சொல்லும் டன் லைக் வித் விக்ரம் சார். தென் உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த ஒரு நல்ல மூவி சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளோ உங்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு இந்த மூவி சக்சஸுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாத்திலும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் தேவ திருமகள் பார்ட் அண்ட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிவன். இப்போதான் அந்த படம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ள வெற்றி விழாவுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்ல இருக்க ரொம்ப நுட்பமான ஒரு சில இயக்குநர்களை விஜய் ஒருத்தர். ஒரு கதையை விவரிக்கிறதுலேயே அந்த நுட்பம், அந்த ரசிப்பு தன்மை எல்லாமே வந்து வெளிவரும். தெய்வ திருமகள் தமிழ்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படத்துக்குரிய இடத்தை உங்களாக இன்றைக்கு அடைஞ்சிருக்கு. எல்லாரும் குடும்பமா பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நெகிழ்ந்து சிரித்து அழுதிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் விஜய் தான் முக்கிய காரணம். அதுக்கு பிறகு வந்து விக்ரம் சார், அதுக்கு பிறகுதான் தொழில்நுட்ப கலைஞர்கள். தொடர்ந்து விஜய் நிறைய நல்ல நல்ல படங்களை கொடுக்க வேண்டும். தம்பி ஜி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் இணைந்து எங்கள் கூட்டணி நிறைய நல்ல நல்ல பாடல்களை தமிழ் ரசிகர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த வெற்றி விழா மட்டுமல்ல, இன்னும் பல வெற்றி விழாவை விஜய் காண வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். First and foremost, a huge thank you to Vijay sir because all the compliments எனக்கு வருதுன்னா because of him, because he had the courage, they had the conviction to show Anuradha in that way. And the whole team of Daiva Thirumagal, I would say Daiva Thirumagal is definitely not one person, everyone who are here and who are not here, and the whole credit goes to them, for each and every one. And definitely Krishna and Nila, Amla Paul, GV, Neeraj Shah, Anthony, the whole unit and crew from each and every technicians of Daiva Thirumagal. I want to thank Mohan Garu and definitely UTV, because in the film Panambodu it was like a whole unit and everyone, not only the actors, every whole unit knew
what a good movie we're working on, what a wonderful project, and our conviction we shot for that film, and we were very sure. But end of the day, on the film, to put it across to the audience, we need someone who has equal amount of conviction. And upwards, UTV, the whole team of UTV, who supported us, promoted the movie so well, and stood by from the basic to today's success. So thank you, UTV, so much. Thank you so much. Either the actors have got a good name for that, the audience have loved it, it's done commercially well. But I was amazed at the media support, even whether it is in Andhra Pradesh or Tamil Nadu. I've seen even media person and not pesambodhu, it's not about telling, okay, in the movie pathi enna solreenga. I've seen tears in so many people's eyes. We've heard such wonderful messages which has come to us. We've heard such wonderful reviews. And behind Ella, we put all the codes given by each and every paper and channels. So thank you so much, because it's wonderful to have out and out support from everyone. And it's Vijay sir, again, thank you so much. Wonderful being a part of this project, and the whole team of Daiva Tirumagari. Congrats. எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தருணம். ஒரு சக்ஸஸான படத்தை பற்றி பேசும்போது அந்த மேடையில் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. மேபி ஒரு தேட்டரில் போயிட்டு அது ஜாம் பேக்ட், அது ஃபுல் ஆடியன்ஸோடு இருந்துட்டு அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறது அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். இந்த சக்ஸஸ்க்கு கொடுத்தவங்க எல்லாருக்கும், முக்கிய காரணமாக இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் எல்லாமே தான் எங்களால் பண்ணிக்க முடியாது. நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வரைக்கும் எல்லாருமே இது உங்க படமா எடுத்துக்கிட்டு நீங்க இதை வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க, கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லணும்னா மோகன் சார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு மசாலா, ஒரு கமர்ஷியல், அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கதை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லும் போது விஜய்க்கும் எனக்கும் அவர் சொன்னார், நான் உங்களை நம்புறேன், நீங்கள் எதனால பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் விட்டாரு. அந்த நம்பிக்கைக்கு தேங்க்ஸ், எங்கள் கூட இருந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், தனஞ்சயன் சார் மூலமாக யூடிவி அவர் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னார். பட் என்னன்னா அவரோட சிந்தனைகள், அவரோட யுக்திகள், அவர் பயன்படுத்தின எல்லா விஷயங்களும் இந்த பப்ளிசிட்டிக்காக செஞ்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த படம் வந்து இந்த அளவு பேசப்படுதுன்னா அது வந்து கண்டிப்பாக தனஞ்சய் சார் பண்ண விஷயங்கள் தான். அண்ட் கிரி சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் என்னோட மேனேஜர் மட்டும் இல்லை, என்னோட நண்பர் மட்டும் இல்லை. இந்த படத்துல நாங்கள் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நாங்கள் எப்படி சில இடத்துல டென்ஷன் ஆனோம், சில இடத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், சில இடத்துல என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது அவரெல்லாம் கூடவே இருந்து, அவரும் ஒவ்வொரு கட்டத்துலையும் எங்கள் கூடவே இருந்து பேசினது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசினது, தெலுங்குவா இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேஜும் எங்கள் கூடவே நின்று எனக்கு ஒரு மேனேஜராக இருக்கிறத விட வேற ஒரு களத்துக்கு கொண்டு போன அந்த படத்தை ரொம்ப தேங்க்ஸ் கிரி சார். நீங்கள் வெளில போயிருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இல்லாமல் இது முடிஞ்சிருக்கவே முடியாது. நிறைய சண்டைலாம் வேற போட்டிருக்கோம் சார், என்ன நடக்குது அதுன்னு. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்தார். அவர் இல்லாமல் அதை பண்ணிருக்கவே முடியாது. எங்க டீம் இந்த படத்துல எல்லாருமே தீபாவளியில இருந்து தொடங்கி ஆண்டனி வரைக்கும், ஜிவிஸ் மியூசிக், நீரவ் சார் கேமரா, சந்தனா சார் செட், எல்லா முத்துக்குமார் சார் லிரிக்ஸ், எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சென்சர் போர்டு வெளியில வந்துட்டு சொன்ன ஒரே விஷயம், நார்மலா ஒரு படம், ஒரு ஹீரோ, ஒரு லீடிங் ஹீரோவோட படமா இருந்துச்சுன்னா அந்த ஹீரோ சுத்தி தான் எல்லாமே இருக்கும், அந்த ஹீரோ பத்தி தான் படமே இருக்கும், அந்த ஹீரோ பத்தி தான் பேச முடியும். பட் இந்த ஒரு படம் மட்டும்தான் வெளியில வந்துட்டு எல்லார் பத்தியும் பேச தோணுது. நடிகர்களை எல்லார் பத்தியும். பாஸ்கர் வந்திருக்காரு. ஹாய் பாஸ்கர், இது ஃபேண்டாஸ்டிக் ரோல். சந்தனம் இல்லாத டைம்ல பாஸ்கர் தான் அந்த படத்தை தூக்கி அந்த இடத்துல நிறுத்தினாரு. எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன நடிகர்களை வந்து எல்லா பேபில இருந்து ஆரம்பிச்சு நாசர் சார் வரைக்கும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கு. It is so nice everybody. and அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே எங்க என்னங்க இப்படி ஒரு ரீரெக்கார்டிங், இப்படி ஒரு செட் எப்படிங்க போட்டீங்க, அந்த ஷார்ட்ஸ் அப்படி லைக் ஒவ்வொருத்தரும் அந்த எடிட்டிங் பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு படம், ஒரு நீளமான ஒரு படம், இந்த மாதிரி ஒரு கதை, மெதுவா டியூட்ஸ் இல்லாம, ஃபைட்ஸ் இல்லாம, காமெடி ட்ராக் இல்லாம, பஞ்ச் டைலாக் இல்லாம, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இல்லாம, எதுவுமே இல்லாம இருக்கிற படம் வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பா அட் தி சேம் டைம் ரொம்ப மூவிங்கா இருந்துச்சுன்னா ஆண்டனியோட எடிட்டிங், ஐ திங்க் எவ்ரி ஒன் இதுல வந்து அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க இப்போ ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க, நாங்க எல்லாருமே ஈவன் தி ஆர்டிஸ்ட், வெதர் இட்ஸ் அம்லா ஆர் ஸ்வீட்டி ஆர் மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ், நாங்க வந்து ஆக்சுவலி இந்த படத்துல எனக்கு ரொம்ப புது அனுபவம் என்னன்னா,
நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம். இந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரும் லீடிங் ஹீரோயின்ஸ், இல்லை நான் வந்து ஒரு ஹீரோ, விஜய் ஆர் ஆண்டனி, எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக வி வர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாருமே இது வந்து ஏதோ புதுசாக நாங்கள் பண்ணுறோம், ரொம்ப முக்கியமாக எங்கள் கலை வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாம் அமையும் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, இது ஸ்பெஷல் மூவி, இதில் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது. அப்பா குழந்தைக்குள்ள அந்த இது மட்டும் இல்லாமல், பந்தம் மட்டும் இல்லாமல், இது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து சமுதாயம் அக்செப்ட் பண்ணணும், அவங்கள வந்து நம்மளா ஏற்றுக்கணும், நம்மளோட சில விஷயங்கள்ல அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஏற்றுக்கணும், அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க தப்பே கிடையாது. இதுதான் முக்கியமான ஒரு மெசேஜ். அது வந்து வலியுறுத்தி விஜய் செஞ்சு சொல்லியிருக்கார் படத்துல. ஆனா அது ரொம்ப கமெண்ட் மாதிரி ரொம்ப ஹெவியா இல்லாம ஒரு அழகான ஒரு படமா, ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜோட. யாரும் எனக்கு ரஷ்யால இருந்து என் ஃபேன் ஒருத்தவங்க எனக்கு மெயில் அனுப்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் கியூட்டஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஐவ் எவர் சீன். ஏன்னா அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கு அதுல. ஐ திங்க் தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய். ஏன்னா விஜயோட இன்னசென்ஸ் தான் அதில் டிரான்ஸ்லேட் ஆச்சு. இன்ஃபேக்ட் நண்பர் பாலா வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கூட நான் சொல்ற மாதிரி சொன்னேன், நீ எல்லாருமே படம் இருக்கேன், ஒவ்வொருத்தரும் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு, பட் விஜய் அதுக்குள்ள புகுத்தின அந்த இன்னசென்ஸ், அந்த குழந்தைத்தனம் அவரால் வந்ததுதான். அது வந்து நம்மளால போட முடியாது, அது வந்து ஏற்கனவே தானா வரணும். என் கேரக்டர்ல இருந்த ஒரு விஷயம் எல்லாமே. அண்ட் விஜய் பத்தி பேசணும்னா நான் வந்து ஐ திங்க் இந்த படம் விஜய் இல்லாம என்னால இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னால கொடுத்துருக்கவே முடியாது. இந்த படம் இன்னைக்கு இங்க இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்திச்சு இது பத்தி இன்னைக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் இங்க இருக்குன்னா, அது எல்லாம் விஜய் இஸ் தி ஒன்லி ரீசன். நாங்கெல்லாம் அதுல ஒரு பங்கு, அவ்வளவுதான். எப்படி ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து அதுல கதாநாயகன் ஜிவியா இருப்பாரோ, ஒரு இசை டைரக்டர் மியூசிக் டைரக்டரா இருப்பாரோ, இந்த விழா கதாநாயகன் இஸ் விஜய். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஐ திங்க் ஹீஸ் டன் a great job. நல்ல படம் தான், அவ்வளவு நல்ல படம். ஆனா அதே சமயம் நல்ல படம் ஆனா ஓடல அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல படம் சூப்பரா ஓடுப்பா ஆனா படத்துல அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு படம் நிறைய பேர் இந்த படம் நம்ம பண்றபோது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது ஏங்க பண்றீங்க, உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க், சும்மா ஒரு நல்ல தூள் சாமி மாதிரி ஒரு கமர்ஷியலா ஃபைட் டிக்கெட் எல்லாம் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்னை திட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு மெசேஜ், எந்த ஒரு இடத்துலையும் அவரோட ஸ்டைல் நேர்மையா பண்ணணும், சில விஷயங்கள் நான் சேர்க்க மாட்டேன், சில விஷயங்கள் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்துல இருந்தாரு. அதுல இருந்து அவர் மாறவே இல்லை. அந்த ஒரு இதை வச்சுட்டு இருந்தும் இது ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய். ஐ திங்க் ஹீஸ் காட் a great future. ஐ மீன் எல்லா தமிழ் உலகமே திரையுலகமே திரும்பி அவரை பார்க்குது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் சொன்னாரு, அவருக்கு பெருமையா இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் சோ ஹாப்பி. இன்ஃபேக்ட் எப்போ எங்க அடுத்த படம் கூடிய சீக்கிரத்துல இன்னும் 2-3 மாசம் நாங்க தொடங்க போறோம். ரொம்ப ஆவலா நான் காத்துட்டு இருக்கேன். அடுத்த ஒரு படம் கண்டிப்பா தெய்வத்திருமகள் மாதிரி இருக்காரு, வேற எங்கேயோ கூட்டிட்டு போறதா இருக்காரு. என்ன என் கையை பிடிச்சிட்டு, இந்த தடவை நான் அனுஷ்கா கையை பிடிச்சி போவேன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல. ஐம் so happy and thanks a lot. நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாது. I have to say ரொம்ப ரொம்ப மூவ். Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு படம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்க, இவ்வளவு நாளா வந்து இவ்வளவு நாள இல்ல, இது வரைக்கும் சரி, இனிமேலும் எப்படின்னு தெரியல. நிச்சயமா வந்து ரோட்ல எங்க பார்த்தாலும் சார் வணக்கம் சார், பட்டாபி சார் நல்லா இருக்கீங்களா, தூக்கத்துல கூட பட்டாபின்னு கூப்பிட்டு எந்திரிக்கிற அளவுக்கு ஆயிட்டு. ஆனா அன்னைக்கு நான் வெளியில மார்னிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 4-5 பேர் ரோட்ல நின்று நான் மூர்த்தினேன் முன்னு கத்துனாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல யாரை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்ப அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. சரி ரைட், இந்த படத்தை வந்து இவங்க பார்த்துருக்குறாங்க. பார்த்தா ஒருத்தர் கேட்டா, என்னங்க படம் பார்த்துட்டீங்களா? 8 தடவை பார்த்துட்டேன்னா. இது 8 தடவை பார்த்துட்டீங்களா? ஆமா, நான் இன்னும் 2 தடவை பார்க்கும் போது இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திரும்ப திரும்ப ரசிகர்களை மறுபடியும் தியேட்டருக்கு வர வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னாக்கா இப்போ இந்த திரையுலகத்தில் பல சவால்கள் இருக்கு. சின்ன தகட்டில் விட்டுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தியேட்டருக்கு போய் 8 தடவை 10 தடவை படத்தை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்களுடைய மனதில் போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தம்பி விஜய் அவர்களும் என்னுடைய நண்பன் சியான் அவர்களும். அவர் தான் இல்லை மேல சொல்ல, அதாவது இல்லை அவர் சொன்ன, அதாவது சந்தானம் இல்லாத நேரத்தில் வந்து படத்தை தூக்கி நிறுத்தினார் பாஸ்கர். சந்தானம் இல்லாத நேரத்தில் படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு பாஸ்கர் ஒரு காரணமாக இருந்த டைரக்டர் அவர்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் நாங்கள் இருவர் இருந்தாலும், இன்னும் எத்தனை ஆர்டிஸ்டுகள் இருந்தாலும், டைரக்டருடைய பேச்சை கேட்டு அற்புதமான ஒரு நடிப்பை தந்து இந்த படத்தை எல்லா நேரத்திலும் தூக்கி நிறுத்திய என்னுடைய நண்பர் விக்ரம் அவர்களுக்கு நன்றி. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கி கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர்கள், பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி விஜய் அவர்கள் இதே போல் மேலும் மேலும் பல வெற்றிகளை கொடுக்கணும், அந்த படத்துல எனக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நன்றி.